அருண் எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா அந்த சிரிப்புக்குள் யாருக்கும் தெரியாத ஒரு காயம் இருந்தது. ஒரு பெயர் மட்டும் அவன் மனசுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பேர் மீரா. அவள் போன தினம் முதல் அருண் உண்மையான சிரிப்பை மறந்தான். அவன் சிரிக்கும் போது அவன் நினைவுகள் பின்னால் காயத்தை பிச்சுக்கும். அவன் பேசும்போது அவள் சொல்லாத ஒரு ஏன் என்ற கேள்வி கண்ணீராக விழும். ஒரு நாள் அவன் பாட்டி கேட்டாள், எதுக்கு கண்ணு இப்படி சிரிக்கிற? கண்ணீர் வர்றது வெளியில தான் காட்டக்கூடாதா? அருண் முதல் தடவையாக சிரிப்பை நிறுத்தி மெதுவாக சொன்னான், சிரிப்புக்குள்ள இருக்கும் கண்ணீர் யாருக்குமே பார்க்கணும்னு தோணல பாட்டி. பாட்டி அவன் கையை பிடிச்சு சொன்னான், யாரு கண்ணு? இந்த கண்ணீருக்கு காரணம் யாராவது இருக்கலாம், ஆனா அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் உங்ககிட்ட வரதான் போறாங்க. அருண் அந்த நாளிலிருந்து ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்டான். விட்டு போனவங்களுக்காக நாம அழுது எந்த பலனும் இல்லை. நம்ம கண்ணீரை துடைக்க வர்றவங்கள நாம எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கைக்காக இருக்கலாம். அவன் சிரிப்பு மாறல. இந்த முறை அவன் சிரிப்புக்குள் 1000 கண்ணீர் இல்லை, 1000 நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. ஆமாங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. வாழ்க்கையில நம்பிக்கையை வச்சு நாம எதிர்கொள்வோம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.